ஜனநாயக விடுதலை கட்சி தொடக்க விழா. சென்னை தியாகராய நகரில் உள்ள சர் பி.டி. தியாகராயர் அரங்கில் உங்களில் ஒருவன் என்ற சமூக அமைப்பினை ஜனநாயக விடுதலை கட்சி என மாற்றி அதன் நிறுவன தலைவர் பொறியாளர் ப. அறிவழகன் தலைமையில் ஜனநாயக விடுதலை கட்சி தொடக்க விழா மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் புத்தர், அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு, கவிஞர் புரட்சி கனல் இளைய கம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியினை அறிமுகப்படுத்தி வாழ்த்துரை வழங்கினர். மேலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொழிலதிபர் மகாதேவன், விடுதலை சிறுத்தை கட்சி சேலம் பாவேந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் நிறுவன தலைவர் பொறியாளர் ப. அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். சந்திக்கின்ற இந்த பொன்னான நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அழைப்பை ஏற்று திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். ஏற்புரைக்கு முன்பாக எனது அன்னைக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியை செலுத்துகிறேன். வான் போல அன்பை பொழியும்
அன்னை மகனாக பெற்றெடுத்த என்னை கொடியரசி எனும் பெயர் கொண்ட அன்னை மக்களை அன்பால் ஆள வேண்டும் என்று அறிவுரை சொல்லி வளர்த்தெடுத்தார் என்னை. ஆத்தூர் கரணையே, வடக்கு காட்டில் வாழும் அன்பின் பெருமையே, நீயே என் வழிகாட்டி, நீயே என் திசை காட்டி. அம்மா அவர்களுக்கு என் முதல் நன்றி. நெடுங்காலம் என் மனதில் கண்ட கனவும் லட்சியமும் இன்று உங்கள் முன்காட்சியாக அரங்கேறி இருக்கிறது. உழைப்பு ஒருபுறம், மக்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என உணர்வு ஒருபுறம் என்று இயங்கிக் கொண்டிருந்த என் ஆவல் இன்று நிறைவேறி இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் ஒருவன் என்ற சமூக அமைப்பின் மூலம் எம்மால் முடிந்த உதவிகளையும் சேவைகளையும் இன்று பெரிய அளவில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என் கனவுகளுக்கு ஊக்கம் அளித்து என்னை உற்சாகமூட்டி இயங்க வைத்து இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிய என் அன்பு மனைவி லாவண்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். இயக்க தோழர்கள் என அனைவருக்கும் என் பணிவான நன்றிகள். ஜனநாயகத்தின் ஒரு சின்ன புள்ளியாய் இருக்கும் ஆத்தூர் வடக்கு காட்டில் பிறந்த என் பெரும் கனவு இன்று ஜனநாயக விடுதலை கட்சியாய் உங்கள் முன்வடிவம் பெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தின் அனைத்து சக்திகளுக்கும் எமது இயக்கம் ஒரு முன் உதாரணமாய் விளங்கும் என்பதை அறிவிக்கிறேன். உரிமைக்கும் சமூக உயர்வுக்கும் என்பதுதான் இன்று இயக்கமாய் மாறி இருக்கிறது. மகான் புத்தரின் அன்பில் இருந்தே எமது கட்சியின் கொள்கை தொடங்குகிறது. அன்பே உலகின் அற்புதம், அன்பு காட்டும் பண்பே உலகத்தை இயக்கும் அச்சாணி என்று புத்தர் சொன்னதை இங்கு நினைவுபடுத்துகிறேன். சமத்துவமும் சமய நல்லிணக்கமும் நம் இயக்கத்தின் இரு கண்கள் என சுட்டிக்காட்டுகிறேன். அன்பின் வழி நடத்தலே அறிவின் இலக்கை அடையும் லட்சியம் என்று புத்தர் சொன்ன புனித வாக்கியமே நம் இயக்கத்தின் அடிநாதம் என அமைந்திருக்கிறது. அது மட்டுமன்று, புத்தரின் வழி நின்று அரசியல் அமைப்பை உருவாக்கிய மாபெரும் மனிதராக விளங்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவமும் சகோதரமும் நமது இயக்கத்தின் மூச்சாகிறது. சாதிய வேற்றுமைகளை களையவும், மதங்களால் அதன் வேறுபாடுகளால் மக்கள் படும் இன்னல்களை அகற்றவும் நம் இயக்கம் முழுமூச்சாய் பாடுவது என்று உறுதியளிக்கிறேன். அண்ணல் அம்பேத்கரின் உருப்பாட்டிற்கு தோள் கொடுத்து சமூக உயர்வுக்கு விதித்திட்ட ஐயா பெரியாரின் பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை கொள்ளவும் நம்மை வழிநடத்தும் கருவிகள் எனலாம். மனித பான்பை விட உலகில் பெரிதும் என்று இல்லை என்றார் பெரியார். மனிதரை மதிக்க வேண்டும், மனிதருக்குள் நிலவும் ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்று போராடிய பெரியாரின் போதனைகளும் நம் வேர்களுக்கு நீர் போன்றவையாகும். உழைப்பாளர், உயர்வு தொழிலாளர் முன்னேற்றம் என எல்லா தளங்களிலும் பாதம் பதித்து வெல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நால்வரும் நமது இயக்கத்தின் கோபுர தூண்களாக விளங்குகிறார்கள். இவர்களது கனவுகளே நமது கனவுகள், இவர்கள் அடைந்த லட்சிய வெற்றிகளே நமது இயக்கத்தின் வெற்றிகள் என உறுதியோடு சமூகத்தில் இயங்குவோம் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தியாகத்தை குறிக்கிறது. பச்சை வண்ணம் நாட்டு மக்களின் உயர்வை வளத்தை செழிப்பை அடையாளமாக்குகிறது. நடுவில் ஓங்கி ஒலிக்கும் உறுதிமிக்க சக்கரம் நம் குரலை வெளிப்படுத்துகிறது. நெருப்பின் நடுவே நின்றாலும் மக்கள் விடுதலையை நாம் வெல்வோம் என்பதை அந்த முத்திரை வெளிப்படுத்துகிறது. சமத்துவம், சாதியற்ற சமூக ஒருமைப்பாடு, பெண்ணிய விடுதலை, தொழிலாளர் முன்னேற்றம் என 5 தளங்களில் நம் கட்சியின் பயணம் தொடர்ந்து இயங்கி லட்சிய சிகரத்தை அது அடையும். அதில் எந்த ஐயமும் எங்களுக்கு இல்லை. இந்த வெற்றி பயணத்தில் எமக்கு தோள் கொடுத்த தோழர்களும் உறவுகளுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான நன்றியை செலுத்துகிறேன். இந்த களத்தில் எம்மோடு பயணிக்க
இருக்கின்ற கட்சி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பு நன்றியை என்றும் உண்டு. இந்த விடுதலை பயணத்தில் எமக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து உற்சாகமூட்டுகின்ற காட்சி ஊடகத்துறையும் பத்திரிகை துறைமுக சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கும் எம் இதய கணைய நன்றி. இந்த எளியவனின் அழைப்பை ஏற்று விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிற பெருமக்கள் அண்ணன் திரு வன்னியரசு அண்ணன் அவர்களுக்கும், தொழிலதிபர் திரு மகாதேவன் அவர்களுக்கும், கவிஞர் இளைய கம்பன் அவர்களுக்கும், மாநில செயலாளர் பாவேந்தர் ஒழுங்கு நடவடிக்கை விடுதலை சிறுத்தையின் பாவேந்தர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று துவங்கும் எங்கள் பயணம் மக்களுக்காக, அவர்களின் உரிமைக்காக, சமூக உயர்வுக்காக என்று தொடரும் என்று உறுதியோடு என் ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.